அதாவது கன்னி ராசிக்காரர்கள் என்றால் வெறும் ஒரு ராசி அடையாளம் அல்ல, அது ஒரு ஒழுக்கத்தின் வடிவம், அறிவின் உச்சம், அமைதியான புத்திசாலித்தனத்தின் சின்னம். இவர்களை அறிந்தவர்கள் அனைவரும் இவ்வளவு நுணுக்கமாக யோசிக்கிற மனிதர்கள் இருக்கிறார்களா என்று வியக்காமல் இருக்க முடியாது. வார்த்தைகளில் குறைவாக பேசினாலும் செயல்களில் அளவில்லாத ஆழம் கொண்டவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து சீராக சரியாக முறையாக செய்ய வேண்டும் என்ற உள்ளார்ந்த ஆவல் இவர்களின் இரத்தத்தில் கலந்து ஓடுகிறது. பிறர் கவனிக்காத சிறிய விஷயங்களையும் கண் நேரத்தில் கண்டுபிடிக்கும் இவர்களின் புத்திசாலித்தனம் இவர்களை மற்ற ராசிகளிலிருந்து தனித்துவமாக உயர்த்துகிறது. கன்னி ராசிக்காரர்களின் சிறப்பு என்னவென்றால் அவர்கள் தங்களை வெளிப்படையாக பெருமைப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்களின் திறமைகளே அவர்களை புகழ்ந்து பேசும் என்று குழப்பம் இருக்கிறதோ அங்கே ஒழுங்கை கொண்டு வருபவர்கள் இவர்களே. எங்கு குழப்பமான எண்ணங்கள் இருக்கிறதோ அங்கே தெளிவை விதைப்பவர்கள் இவர்களே. இவர்களின் மனம் ஒரு கூர்மையான கத்தியைப் போல தேவையற்றதை வெட்டி தேவையானதை மட்டும் துல்லியமாக வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது. பூரணத்தன்மை என்ற சொல்லுக்கே உயிர் கொடுத்தவர்கள் போல எதை செய்தாலும் அதில் குறை இருக்கக்கூடாது என்ற உயர்ந்த தரநிலையோடு வாழ்பவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இவர்களை அருகில் வைத்திருப்பதே ஒரு ஆசீர்வாதம் என்று பலரும் பின்னால் உணர்வார்கள். குணாதிசயங்களை பார்க்கும் போது கன்னி ராசிக்காரர்கள் அமைதியானவர்கள் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் எப்போதும் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் ஏன் எப்படி இதில் நல்ல வழி இருக்கிறதா என்று கேள்வி கேட்கும் மனநிலை இவர்களுக்கே உரியது. அதனால் சில நேரங்களில் அதிகம் யோசிப்பவர்கள் கவலைப்படுவார்கள் போல தெரிந்தாலும் அதுவே இவர்களின் பலம். காரணம் அந்த அதிக யோசனை தான் இவர்களை தவறுகளிலிருந்து காப்பாற்றுகிறது. பிறர் அவசரத்தில் முடிவெடுக்கும் இடத்தில் கன்னி ராசிக்காரர்கள் அமைதியாக சரியான முடிவை எடுப்பார்கள். உழைப்பில் கன்னி ராசிக்காரர்கள் சிங்கம் போல வலிமையானவர்கள். வெளிப்படையாக பெருமை பேசாமல் அமைதியாக கடமையை செய்து கொண்டே இருப்பார்கள். செய்து காட்டுவோம் என்ற மனப்பாங்கு இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். அலுவலகம், தொழில், கல்வி, ஆராய்ச்சி, மருத்துவம், கணக்கியல், எழுத்து, பகுப்பாய்வு போன்ற துறைகளில் கன்னி ராசிக்காரர்கள் தங்களுக்கென ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்துக் கொள்வார்கள். சிறிய விவரங்களிலும் தவறு செய்யாமல் முழு பொறுப்புடன் செயல்படுவதால் மேலாளர்களின் நம்பிக்கைகளையும் சக ஊழியர்களின் மரியாதைகளையும் எளிதில் பெறுவார்கள். உறவுகளில் கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்கள். வெளிப்படையாக அதிக காதல் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் அவர்களின் அக்கறை செயலில் தெரியும். ஒருவர் சிரமத்தில் இருக்கும் போது பேசாமல் உதவி செய்யும் மனசு இவர்களுடையது. குடும்பத்திற்காக, நண்பர்களுக்காக, வாழ்க்கை துணைக்காக தங்களை மறைந்து உழைக்கும் குணம் கொண்டவர்கள். சில நேரங்களில் இவர்கள் விமர்சன மனப்பாங்கு பிறரை காயப்படுத்தலாம். ஆனால் அதன் பின்னணியில் இருப்பது நல்லதாக இருக்க வேண்டும் என்ற தூய எண்ணமே. மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு மிகவும் தேவையான மனிதர்கள். குழப்பமான உலகிற்கு ஒழுங்கை கற்றுத்தருபவர்கள், அவசரமான மனிதர்களுக்கு பொறுமையை உணர்த்துபவர்கள், மேற்பரப்பில் வாழும் சமுதாயத்திற்கு ஆழத்தை அறிமுகப்படுத்துவார்கள். அவர்கள் அதிகம் பேசாமல் இருந்தாலும் அவர்கள் இல்லாமல் இந்த உலகம் சரியாக இயங்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகளும் நுணுக்கமான அறிவும் அமைதியான பெருமையும் கொண்டவர்கள்தான் கன்னி ராசிக்காரர்கள். பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்களின் மனம் ஒரு அமைதியான கடல் போல தோன்றினாலும் அதன் ஆழத்தில் எண்ணங்களின் அலைகள் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். எதையும் மேலோட்டமாக பார்த்து விட்டுவிடும் இயல்பு இவர்களிடம் இல்லை. ஒரு சிறிய சம்பவம் கூட இவர்களின் மனதில் பல கோணங்களில் சுழன்று அதன் உண்மை, அதன் காரணம், அதன் விளைவு என பல அடுக்குகளில் ஆராயப்படும். அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் பேசும் முன் பலமுறை யோசிப்பார்கள். முடிவெடுக்கும் முன் அனைத்து சாத்தியங்களையும் கணக்கில் எடுப்பார்கள். இந்த ஆழமான சிந்தனை தான் இவர்களை அறிவார்ந்தவர்களாகவும் நம்பிக்கைக்கூடியவர்களாகவும் மாற்றுகிறது. சிலர் இதை அதிகமாக யோசிப்பது என்று கூட சொல்லலாம். ஆனால் உண்மையில் அதுவே இவர்களின் பாதுகாப்பு கவசம். கன்னி ராசிக்காரர்கள் வாழும் முறை கூட ஒரு பாடமாக இருக்கும். நேரம், ஒழுக்கம், சுத்தம், பொறுப்பு இவை எல்லாம் இவர்களின் வாழ்க்கையின் அடித்தள கற்கள். காலையில் எழுவதிலிருந்து இரவில் உறங்குவது வரை ஒவ்வொரு விஷயமும் திட்டமிட்ட முறையில் நடந்தால்தான் இவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு தள்ளிவிடலாம் என்ற சிந்தனை இவர்களிடம் அரிது. அதனால்தான் மெதுவாக சென்றாலும் உறுதியான முன்னேற்றம் இவர்களின் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். உழைப்பே ஒரு கடுமையாக அல்ல, ஒரு மரியாதையாக பார்க்கும் மனப்பாம்பு கன்னி ராசிக்காரர்களின் தனி சிறப்பு. அதே போல தொழில் உலகில் கன்னி ராசிக்காரர்கள் ஒரு மறைமுக சக்தி போல செயல்படுவார்கள். பெரிய பேச்சுக்கள், வெளிப்படையான விளம்பரங்கள் இல்லாமல் அமைதியாக தங்கள் திறமையால் உயர்ந்த இடத்தை அடைவார்கள். கணக்குகள், ஆய்வு, தரவு பகுப்பாய்வு, மருத்துவம், கல்வி, எழுத்து, நிர்வாகம் போன்ற துறைகளில் இவர்களின் திறமை பிரகாசமாக தெரியும். ஒரு நிறுவனத்தில் இவர் இருந்தால் தவறு நடக்காது என்று சொல்லப்படும் நபர் பெரும்பாலும் கன்னி ராசிக்காரராகவே இருப்பார். சிறிய தவறுகளையும் முன்னதாகவே கண்டுபிடித்து சரி செய்யும் திறன் இவர்களை மேலிடத்தின் கண்களில் மிகவும் மதிப்புக்குரியவர்களாக மாற்றுகிறது. காதலில் கன்னி ராசிக்காரர்கள் மெதுவானவர்கள். ஆனால் ஒருமுறை மனம் ஓட்டிவிட்டால் அதில் உண்மையும் நிலைத்தன்மையும் நிறைந்திருக்கும். சினிமா போல பெரிய காதல் வசனங்கள் பேசாமல் வாழ்க்கையில் தேவைப்படும் ஒவ்வொரு தருணத்திலும் துணையாக நிற்பதே இவர்களின் காதல் மொழி. வாழ்க்கை துணையின் நலன், வளர்ச்சி, பாதுகாப்பு ஆகியவற்றை முதன்மையாக கருதுவார்கள். சில நேரங்களில் இவர்களின் விமர்சன போக்கு உறவுகளில் சிக்கலை உருவாக்கலாம். ஆனால் அது குறை சொல்லும் எண்ணத்தால் அல்ல, இது இன்னும் சிறப்பாக இருக்கலாம் என்ற அக்கறையால் மட்டுமே. கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் போல. உடனடி வெற்றி
இல்லாவிட்டாலும் காலம் செல்ல செல்ல இவர்களின் உழைப்பு மலர்ந்து உறுதியான உயரத்தை அடையும். அமைதி, பொறுமை, நுணுக்கம், அறிவு இவையெல்லாம் சேர்ந்ததே இவர்களின் உண்மையான பலம். உலகம் வேகமாக ஓடும் போது அதை மெதுவாகவும் சரியாகவும் நடத்தி காட்டுபவர்கள் கன்னி ராசிக்காரர்கள். அவர்கள் அதிகம் பேசாமல் இருந்தாலும் அவர்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒழுங்கு சிதறிவிடும் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தல் அல்ல, அது நிஜம். அதாவது கன்னிராசி அல்லது லக்னம் சார்ந்த ஆண் பிள்ளைகளுக்கு காய்ச்சல்கள் வரும். சிலருக்கு சிறிய அறுவை சிகிச்சைகள் செய்வதற்கான சூழல்கள் ஏற்படும். பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. நிறைய பேருக்கு நிலம் வாங்கும் யோகங்கள் உண்டு. வீடு வாங்குவது, பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். மிகப்பெரிய நம்பிக்கைகள் கிடைக்கும். எல்லா விஷயங்களும் அனுகூலங்கள் ஏற்படும். மனக்கசப்புகள் நீங்கும். எந்த விஷயமாக பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நிலை ஏற்படும். விளையாட்டுத்துறை, அரசியலில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். நீங்களே வேண்டாம் என்று சொன்னாலும் ஆதிக்க மனப்பான்மையுடன் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். வீட்டுக்கான கடன் கிடைக்கும். நிலத்துக்கான கடன், படிப்பிற்கான கடன் கிடைக்கும். உங்களுக்கு கிரகங்கள் பூர்வ புண்ணிய அணுகங்களை கொடுக்கும். திடீரென சுப செய்திகள் வீடு தேடி வரும். அன்பு மகனுடன் திடீரென நெருக்கங்கள் ஏற்படும். சுபகாரியம் நடத்துவதற்கு திட்டமிடுவீர்கள். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு செல்வீர்கள். நண்பர்களை விட்டுவிடாமல் இருப்பதும் நன்மை. உங்களுடன் நெருக்கமாக இருக்கும் உறவுகளையும் நட்புகளையும் விட்டு கொடுத்து விடாமல் இருப்பதும் நல்லது. பொருளாதாரம் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். நல்லவே நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். கன்னி ராசியினருக்கு அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். முடிவுகளில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். ஆண்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். சந்தோஷம் ரீதியாக 75%, பொருளாதாரம் ரீதியாக 90% ஏற்றத்தை பெறுவீர்கள். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக கன்னிராசி நேயர்கள் இந்த மாதம் உற்சாகம் பொங்கும் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும். ராசியின் அதிபதியான புதன் பகவான் குரு பகவானுடன் பரிவர்த்தனை செய்கிறார். இதன் காரணமாக நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய தனித்திறமைகள் வெளிப்படும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இந்த மாதம் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே பட்ஜெட் போட்டு செலவு செய்வது நல்லது. பழைய கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து சேமிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஷேர் மார்க்கெட் மற்றும் வணிகத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்வது தவிர்க்கவும். கண், காது, மூக்கு தொடர்பான உபாதைகள் வந்து நீங்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். ஆரோக்கியம் சிறக்கும். குழந்தை வரம் வேண்டி மருத்துவம் பார்த்து வருபவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். மன உளைச்சல்கள் காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம். வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வர வாய்ப்புள்ளதால் வெளி உணவுகளை தவிர்க்கவும். மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகும். பாடங்களை மீண்டும் மீண்டும் எழுதி பார்ப்பது நினைவாற்றலை அதிகரிக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து படிக்கும் பொழுது அரட்டை அடிக்காமல் நேரத்தை சரியாக பயன்படுத்தவும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த உதவித்தொகை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. பணியிடத்தில் மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது நிதானம் தேவை. உங்கள் வேலைக்கான நீங்களே கவனித்துக் கொள்வது நல்லது. யாரை நம்பியும் பணிகளை ஒப்படைக்க வேண்டாம். சக ஊழியர்களிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்கும். இருந்தாலும் மற்றவர்களை நம்பி பணிகளை ஒப்படைக்க கூடாது. தொழிலதிபர்களுக்கு பெரிய முதலீடுகள் அல்லது ஆர்டர்களை பெறுவதில் சிக்கல்கள் நீடிக்கலாம். வாரத்தின் இறுதியில் நிலைமை சீராகும். குடும்ப உறுப்பினர்களிடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. திருமணத்தின் ஏற்பட்ட தகராறுகள் அகலும். சிலருக்கு மறுமணம் குறித்த யோகங்கள் உண்டாகும். தந்தை வழி சொத்து தொடர்பான பிரச்சனைகள் விலகும். சொத்து விஷயங்களில் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். பெண்களுக்கு தாய் வழி சீதனம் கிடைக்கும். குடும்ப விஷயங்களை 3ஆம் நபர்களுடன் பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். அதே போலதான் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து விடுவதை தவிர்க்கவும். வாகனங்களில் செல்லும் போது மிதமான வேகம் நல்லது. முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பதும் நல்லது. பச்சை பயிறு தானம் செய்வது நல்லது. பசுவிற்கு அருகம்புல் கொடுப்பதும் விசேஷம். விஷ்ணு சகஸ்கரம் நம்பர் கேட்பதும் நல்லது. மகாவிஷ்ணுவை வழிபடுவது தடைகளை நீக்கும். ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மைகளை தரும். இயலாதவர்கள், ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது சிறப்பு. மேலும் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ராஜயோகம் என்பது திடீரென வந்துவிடும் அதிர்ஷ்டமாக இல்லாமல் மெதுவாக உருவாகும் உறுதியான உயர்வாக இருக்கும். இவர்கள் விதி மீதி மற்றும் நம்பிக்கை வைத்து காத்திருப்பவர்கள் அல்ல. தங்கள் உழைப்பின் மூலம் விதியை மாற்றும் ஆற்றல் கொண்டவர்கள். ஆரம்ப காலங்களில் வாழ்க்கை சற்று சோதித்தாலும் அந்த சோதனைகள் எல்லாம் இவர்களின் அறிவையும் அனுபவத்தையும் கூர்மையாக்கும் பயிற்சிகளாகவே அமையும். குறிப்பாக 28 வயதுக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு தெளிவு உருவாகி சரியான வாய்ப்புகள் சரியான நேரத்தில் கிடைக்கத் தொடங்கும். 32 வயதுக்கு பிறகு இவர்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைத்து சமூக மதிப்பும் பொருளாதார நிலைத்தன்மையும் உறுதியாகும். இதுதான் கன்னி ராசிக்காரர்களின் ராஜயோகம். அமைதியாக உருவாகி நீண்ட காலம் நிலைத்திருக்கும் வெற்றி. பண விஷயத்தில் கன்னி ராசிக்காரர்கள் மிகவும் புத்திசாலிகள். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து எதிர்காலத்தை மனதில் வைத்து பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவார்கள். கையில் இருப்பதை முழுவதும் செலவு செய்துவிடலாம் என்ற மனப்பாங்கு இவர்களிடம் இல்லை. சிறிய தொகையிலிருந்தும் சேமிப்பை உருவாக்கி அதை மெதுவாக பெருக்கி ஒரு நாள் பெரிய ஆதாரமாக மாற்றும் திறன் இவர்களுக்கே உரியது. அதனால்தான் வயது அதிகரிக்கும் போது கன்னி ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் பாதுகாப்பான நிலையை அடைவார்கள்.
பணம் இவர்களுக்கு பெருமை காட்டும் பொருள் அல்ல, அது வாழ்க்கையை ஒழுங்காக நடத்தும் ஒரு கருவி மட்டுமே. வெளிப்படையாக மிகவும் தைரியமாகவும் தெளிவாகவும் தெரிந்தாலும் கன்னி ராசிக்காரர்களின் உள்ளுக்குள் சில மறைந்த பயங்கள் இருக்கும். நான் சரியாக செய்தேனா, இதை இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாமா என்ற கேள்விகள் அடிக்கடி அவர்களின் மனதில் எழும். இந்த சுய விமர்சனம் சில நேரங்களில் மன அழுத்தமாக மாறலாம். ஆனால் சுய விமர்சனமே இவர்களை மேம்படுத்தும் சக்தியாகவும் செயல்படுகிறது. தங்கள் குறைகளை உணர்ந்து அதை மறைக்காமல் அதை திருத்த முயற்சிப்பவர்கள் என்பதால் தான் கன்னி ராசிக்காரர்கள் நாளுக்கு நாள் வளர்கிறார்கள். பலருக்கு பலவீனம் இவர்களுக்கு பலமாக மாறும் அதிசயம் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கும். ஆன்மீக வார்த்தைகள் கன்னி ராசிக்காரர்கள் வெளிப்படையான காட்சிகளை விரும்ப மாட்டார்கள். அமைதியான பிரார்த்தனை, தனிமைகள் செய்யும் தியானம், உள்ளுக்குள் நடத்தும் சுய உரையாடல், இவையே அவர்களுக்கு உண்மையான ஆன்மீக அனுபவம். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, மனிதன் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகளை சந்திக்கிறான் என்ற ஆழமான கேள்விகள் இவர்களின் மனதை அடிக்கடி தொடும். அந்த கேள்விகளுக்கான பதில்களை அவர்கள் சத்தமாக தேட மாட்டார்கள். ஆனால் அமைதியாக பொறுமையாக தங்கள் வாழ்க்கை அனுபவங்களிலேயே கண்டுபிடித்து விடுவார்கள். இதனால் வயது கூட கூட கன்னி ராசிக்காரர்களின் முகத்தில் ஒரு தனித்த அமைதியும் முதிர்ச்சியும் தெளிவாக தெரியும். கன்னி ராசிக்காரர்களின் வெற்றியும் மிகப்பெரிய ரகசியம் எளிமை. பெரிய கனவுகள் இருந்தாலும் அதை அடையும் பாதையை எளிமையாகவும் ஒழுங்காகவும் அமைத்துக் கொள்வார்கள். இன்று செய்ய வேண்டிய சிறிய விஷயத்தை சரியாக செய்தால் நாளை பெரிய வெற்றி தானாக வரும் என்று நம்புவார்கள். உலகம் வேகமாக ஓடினாலும் தங்கள் பாதையை விட்டுவிடாமல் அமைதியாக முன்னேறும் குணமே இவர்களை இறுதியில் உயர்த்துகிறது. அதனால்தான் கன்னி ராசிக்காரர்கள் வெற்றி பெறும் போது அது தற்காலிக ஒளியாக இல்லாமல் நிலையாக ஒளியாக மாறுகிறது. அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள் உறவுகளில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் நிதி நிலைகளை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கவும் உங்கள் உடல்நலம் நன்றாக இருக்கும். ஒரு விவேகமான அணுகுமுறை எந்த சூழ்நிலையிலும் வழிநடத்த உதவும். பணியிடத்தில் உங்கள் அனைத்து காலக்கெடுவையும் பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள். உங்கள் வேலையால் நிர்வாகமும் மகிழ்ச்சியடையும். சுகாதாரம் மற்றும் மின்சாரம் ஆகிய துறைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் காலக்கெடு மற்றும் அதிகரித்த பணி சுமையை எதிர்கொள்ள நேரிடலாம். அலுவலகத்தில் சிறிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். நீங்கள் தொண்டு செய்யவோ அல்லது தேவைப்படுபவர்களுக்கு உதவவோ விரும்பலாம். உங்கள் பணி செயல்திறன் திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு நிதி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இன்னும் சில சிறிய சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம். ஒரு நல்ல நிதி திட்டத்தை உருவாக்க வேண்டும். பெரியவர்கள் தங்கள் சொத்துக்களை குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்க முடிவு செய்யலாம். நாளின் பிற்பகுதியில் ஒரு நிதி பிரச்சனையை நீங்கள் தீர்க்கலாம். குடும்பத்தில் நிதி பிரச்சனை இருந்தால் அதை தீர்க்க முயலவும். பெரிய முதலீடுகள் அல்லது புதிய ஒப்பந்தங்களை செய்வதற்கு முன்பு வணிகர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஏற்பட்ட நிதி தகராறு நாளின் முதல் பாதியில் தீர்க்கப்படலாம். உங்கள் காதல் உறவில் சமரசம் செய்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். சில பெண்களுக்கு காதல் விவகாரங்களில் பெற்றோரின் ஆதரவும் கிடைக்கக்கூடும். உங்கள் துணையை நல்ல மனநிலையில் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் காதல் உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்பினால் உங்கள் பெற்றோரிடம் பேசுங்கள். சில திருமணமான பெண்கள் தங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவதில் தீவிரமாக இருக்கலாம். உங்கள் பெற்றோர் உங்கள் உறவை அங்கீகரிக்கலாம். திருமணமான பெண்கள் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும். கன்னிராசிக்கு சுவாச பிரச்சனைகள் ஏற்படலாம். நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்த நோயின் வற்பகுதியில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். நீங்கள் துரித உணர்வுகள் மற்றும் கார்பனேற்ற பானங்களையும் தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் எந்தவிதமான சாகசங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அன்றாட வழக்கத்தில் உடற்பயிற்சியை சேர்த்துக் கொள்வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது எதிர்காலத்தில் நன்மைகளை தரும். சிலருக்கு லேசான காய்ச்சலும் இருக்கலாம். அதேபோல கன்னி ராசிக்காரர்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் உங்கள் ஆர்வங்கள் அதிகரித்தால் மன அமைதி கிடைக்கும். உணர்ச்சிகள் உங்களை ஆட்கொள்ள விடாதீர்கள். உறவு மேம்பட்டு வலுப்பெறும். உங்கள் தொழில் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளை பெறலாம். பெற்றோரின் ஆதரவை பெறும் அளவுக்கு அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். வெளிநாட்டு பயணத்தை திட்டமிடுபவர்களுக்கு விமானங்கள் மற்றும் முன்பதிவுகள் எளிதாக இருக்கும். அலுவலகத்தில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நிகழலாம். இதனால் நீங்கள் கொஞ்சம் சங்கடமாக உணர்வீர்கள். தொழிலதிபர்கள் தொழில்களை விரிவுபடுத்த புதிய வாய்ப்புகளை காண்பார்கள். சில மாணவர்கள் தாங்கள் விரும்பிய துறையில் சேர்க்கை பெற வாய்ப்புகள் உள்ளது. அந்நிய செலவாணியில் ஈடுபட்டுள்ளவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பணி செயல்திறன் குறித்து உங்கள் அழுத்தத்தை காண்பீர்கள். சிலர் தங்கள் சம்பளத்தை பெறுவதில் சிரமங்களை சந்திக்க நேரிடும். தொழிலதிபர்கள் முதலீட்டாளர்களிடமிருந்து நிதி பெற வாய்ப்புகள் உள்ளது. வணிக வளர்ச்சிக்கு உதவும் உங்கள் முந்தைய முதலீடுகளில் நல்ல லாபத்தை காண்பீர்கள். உங்கள் கடன்கள் அனைத்தையும் அடைக்க உதவும். தானம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. தர்மத்திற்கு உகந்ததல்ல. அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை வெளிப்படையாக சத்தமாக இல்லாவிட்டாலும் உள்ளார்ந்த உறுதியும் பொறுப்பும் நிறைந்ததாக இருக்கும். திருமணத்தை ஒரு சமூக கட்டுப்பாடாக அல்ல, ஒரு வாழ்நாள் பொறுப்பாகவே இவர்கள் பார்க்கிறார்கள். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அழகு, பணம் போன்ற வெளிப்புற அம்சங்களை விட மன ஒற்றுமை, புரிதல், நேர்மை ஆகியவற்றையே முதன்மைப்படுத்துவார்கள். ஒருமுறை வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொண்டால் அந்த உறவை காப்பாற்ற எந்த அளவிற்கும் பொறுப்புடன் செயல்படுவார்கள். குடும்பத்தில் சிறிய பிரச்சனைகள் வந்தாலும் சத்தமாக சண்டை போடாமல் அமைதியாக பேசி தீர்க்க முயற்சிப்பதே கன்னி ராசிக்காரர்கள்
ராசிக்காரர்களின் இயல்பு. இதனால் காலம் செல்ல செல்ல இவர்களின் குடும்ப வாழ்க்கை மேலும் உறுதியும் மதிப்பும் பெறுகிறது. கன்னி ராசிக்காரர்கள் பெற்றோராக மாறும் போது அவர்களின் பொறுப்புணர்வு இன்னும் ஒரு படி உயர்ந்துவிடும். குழந்தைகளின் கல்வி, ஒழுக்கம், எதிர்கால பாதுகாப்பு எல்லாவற்றிலும் மிகுந்த கவனத்துடன் செயல்படுவார்கள். குழந்தைகளின் சிறிய மாற்றங்களையும் கவனிக்கும் கூர்மையான பார்வை இவர்களுக்கே உரியது. சில நேரங்களில் அதிக கட்டுப்பாடுகள் விதிப்பவர்கள் போல தோன்றினாலும் அதன் பின்னணியில் இருப்பது குழந்தைகள் தவறான பாதைக்கு செல்லக்கூடாது என்ற ஆழ்ந்த அக்கறை மட்டுமே. வயது கூட கூட குழந்தைகள் இவர்களின் கடினத்தன்மையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு பெற்றோருக்கு ஆழ்ந்த மரியாதை செலுத்துவார்கள். ஆன்மீக ரீதியாக கன்னி ராசிக்காரர்கள் எளிமையான வழிபாடுகளை விரும்புவார்கள். அதிக சடங்குகள் இல்லாமல் மனதார செய்யப்படும் பிரார்த்தனைகளே இவர்களுக்கு பலன் தரும். புதன்கிழமைகளில் பச்சை நிற உடை அணிவது, பச்சை பயிறு அல்லது கீரைகள் தானமாக வழங்குவது, விஷ்ணு அல்லது பெருமாள் வழிபாடு செய்வது கன்னி ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும் என்று நம்பப்படுகிறது. மேலும் தினமும் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து மூச்சு பயிற்சி அல்லது தியானம் செய்வது இவர்களின் மனக்குழப்பங்களை குறைத்து வாழ்க்கையில் தெளிவை அதிகரிக்கும். பரிகாரம் என்பதை கடமை போல செய்யாமல் ஒரு மன அமைதி பயிற்சி போல செய்தால் அதன் பலன் இரட்டிப்பாகும். கன்னி ராசியில் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தனித்துவமான சிறப்புகள் உள்ளன. உத்திரம், ஹஸ்தம், சித்திரை நட்சத்திரங்கள் பிறந்த கன்னிராசிக்காரர்கள் பேச்சுத்திறன் மற்றும் செயல்திறனில் சிறந்து விளங்குவார்கள். கன்னி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அமைதியானவர்களாகவும் ஆழமான சிந்தனை உடையவர்களாகவும் இருப்பார்கள். இந்த நட்சத்திர வேறுபாடுகள் இருந்தாலும் ஒழுக்கம், பொறுப்பு, நுணுக்கம் என்ற அடிப்படை குணங்கள் எல்லா கன்னிராசிக்காரர்களுக்கும் பொதுவாகவே இருக்கும். வயது கூட கூட கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை மேலும் அழகாக மாறும். இளமையில் உழைப்பும் பொறுப்பும் அதிகமாக இருந்தாலும் நடுத்தர வயதிற்கு பிறகு அதன் பலனை அமைதியாக அனுபவிப்பார்கள். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மெதுவாக குறைந்து எதை விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். இதுவே கன்னி ராசிக்காரர்களின் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சி. உலகம் என்ன சொல்கிறது என்பதை காட்டிலும் உள்ளுக்குள் என்ன சரி என்று தெரிகிறதோ அதன்படி வாழத் தொடங்குவார்கள். குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களின் உடல்நலன் அவர்களின் மனநிலையோடு நெருக்கமாக இணைந்திருக்கும். மனம் அமைதியாக இருந்தால் உடலும் உற்சாகமாக இயங்கும். மனம் குழப்பமாக இருந்தால் உடலிலும் சோர்வு தெரியும். இதனால்தான் இவர்கள் ஆரோக்கியத்தை மருந்துகளால் மட்டும் காக்காமல் வாழ்க்கை ஒழுக்கத்தின் மூலமாக பாதுகாக்க முயற்சிப்பார்கள். உணவு பழக்கத்தில் அளவோடு சாப்பிடுவது, தேவையற்ற ரசனைகளை தவிர்ப்பது, நேரம் தவறாமல் உண்பது போன்ற பழக்கங்கள் இவர்களுக்கு இயல்பாகவே வரும். ஆரம்ப காலங்களில் சிறிய உடல் சோர்வுகள் இருந்தாலும் வயது கூட கூட தங்கள் உடலை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதால் நீண்ட ஆயுள், யோகமும் உறுதியான ஆரோக்கியமும் கன்னி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி நண்பர்கள் விஷயத்தில் கன்னி ராசிக்காரர்கள் எண்ணிக்கையை விட தரத்தையே முக்கியமாக கருதுவார்கள். பலர் சுற்றி இருந்தாலும் உண்மையான நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் சிலரே இருப்பார்கள். ஒருமுறை நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அந்த உறவை மிகவும் பொறுப்புடன் காப்பாற்றுவார்கள். நண்பர்கள் தவறான பாதையில் சென்றால் அவர்களை புகழ்ந்து ஊக்குவிக்காமல் நேராக உண்மையை சொல்லும் துணிச்சல் இவர்களுக்கு இருக்கும். இதனால் சிலர் ஆரம்பத்தில் விலகினாலும் காலம் செல்ல செல்ல கன்னி ராசிக்காரர்களின் நேர்மையின் மதிப்பை உணர்வார்கள். சமூக வாழ்க்கையில் அதிக சத்தம் இல்லாமல் அமைதியாக இருந்தாலும் இவர்களின் வார்த்தைகளுக்கு ஆலோசனைகளுக்கும் ஒரு தனித்த மரியாதை இருக்கும். பெரும்பாலானோர் கன்னிராசிக்காரர்களை கடினமான கணக்கு பூர்வமான மனிதர்களாக நினைத்தாலும் உண்மையில் இவர்களுக்குள் ஒரு நுணுக்கமான கலை மனம் நிறைந்திருக்கும். எழுத்து, இசை, ஓவியம், கைவினை, வடிவமைப்பு போன்ற துறைகளில் இவர்களின் படைப்பாற்றல் மெதுவாக வெளிப்படும். உடனடியாக கவனம் பெறும் கலைஞர்களாக இல்லாவிட்டாலும் காலம் செல்ல செல்ல இவர்களின் படைப்புகள் மதிப்பை பெறும். சிறிய விவரங்களில் கூட அழகை காணும் கண்கள் இவர்களுக்கு இருப்பதால் எளிமையிலும் ஒரு உயர்ந்த கலைத்தன்மையை உருவாக்க முடியும். சோடு ரீதியாக கன்னி ராசிக்காரர்களுக்கு பச்சை, வெள்ளை, மஞ்சள் போன்ற நிறங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை தருவதாக கருதப்படுகிறது. இந்த நிறங்களை உடைகளிலும் வேலை செய்யும் இடங்களிலும் பயன்படுத்தினால் மன அமைதியும் கவனமும் அதிகரிக்கும். எண்களில் 5 மற்றும் 6 ஆகியவை இவர்களுக்கு சாதகமானவை என்று சொல்லப்படுகிறது. புதன்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை கன்னி ராசிக்காரர்களுக்கு முக்கியமான நாட்களாக அமையும். இந்த நாட்களில் தொடங்கும் வேலைகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியான வெற்றிகளை தரும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் மிகவும் எளிமையானது. சரியாக வாழ வேண்டும், நேர்மையாக உழைக்க வேண்டும். இந்த 2 கோட்பாடுகளையே அடிப்படையாக கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். உடனடி புகழ் அல்லது திடீர் செல்வம் இவர்களின் இலக்கு அல்ல. நிலையான அமைதி, நீண்டகால பாதுகாப்பு, மனநிறைவுதான் இவர்களின் உண்மையான வெற்றி. வாழ்க்கையின் கடைசி கட்டங்களில் நான் என் கடமையை சரியாக செய்தேன் என்ற திருப்தியோடு வாழும் மனநிலையை அடைவதே கன்னி ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சாதனை. அதிலும் முக்கியமாக கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திருப்பு முனைகள் திடீரென சத்தமாக நடப்பதில்லை. மெல்ல மெல்ல உருவாகும் மாற்றங்களே அவை நிகழும். இளமையில் கடுமையான உழைப்பு, பொறுப்புகள், சில நேரங்களில் பிறருக்காக தங்களை மறந்து செயல்படும் சூழ்நிலைகள் இவர்களை சோதிக்கும். ஆனால் அந்த சோதனைகளே இவர்களின் குணத்தை செதுக்கும் சிற்பக்கரிகளாக மாறும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, பெரும்பாலும் 30 வயதிற்கு பிறகு, நான் யார், என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவு கன்னி ராசிக்காரர்களுக்கு வலுவாக உருவாகும். அப்போதிருந்து அவர்கள் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் சரியான பாதையிலேயே செலுத்தும். இந்த மெதுவான ஆனால் உறுதியான திருப்பமே இவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் மிக முக்கியமான தருணமாக அமையும். வெளிப்படையாகவும் எளிமையாகவும் நடைமுறையாகவும் தோன்றினாலும் கன்னி ராசிக்காரர்களின் மனதிற்குள் பெரிய கனவுகள் மறைந்திருக்கும்.
அவை உடனடியாக வெளிப்படாது. ஆனால் நேரம் கிடைக்கும் போது சரியான சூழல் உருவானால் அந்த கனவுகள் மெதுவாக வெளிச்சத்திற்கு வரும். பெரிய பெயர், புகழ் ஆகியவற்றை விட எனது வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இவர்களின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். யாரும் கவனிக்காத இடத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும், ஒரு அமைப்பை சீர்படுத்த வேண்டும், ஒருவரின் வாழ்க்கையில் ஒழுங்கையும் நம்பிக்கைகளையும் கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட கனவுகளே கன்னி ராசிக்காரர்களின் உண்மையான விருப்பங்கள். சரி, நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.